பாபா உடனிருக்க பயமெதற்கு. ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கின்றேன். என் செல்லமே, உன்னுடைய பாதையில் நீ பயணித்து கொண்டே இரு. உனக்கான கடமை இங்கு உன் சாயப்பா நான் நிறைய வைத்திருக்கிறேன். அதை மட்டும் பார்த்து கொள்வதில் உன் கவனம் முழுமையாக இருக்கட்டும். உன்னுடைய குடும்பத்தில் உள்ள எத்தனையோ பேரினுடைய ஆசைகள் எல்லாம் உன்னை சார்ந்து இருக்கின்றது. அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றது. உனக்கு நல்வழி காட்ட நான் இருக்கிறேன். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள். என் செல்லமே, சிரித்து வாழ்வதற்கு எப்பொழுதுமே பழகி கொண்டால் கஷ்டங்களும் வேதனைகளும் உன்னை நெருங்குவதற்கு பயப்படும். எதுவாக இருந்தாலும் யோசனைகள் அதிகமாக இருக்க வேண்டும். சிந்தித்து வாழ பழகி கொண்டால் எந்த பொய்யான உறவுகளும் உன்னை நெருங்கிவிடாது. எந்த கஷ்டத்தையும் நீ ஏற்க பழகி கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை முழுமையாக சிறப்பாக அமையும். இதை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் உன் சாயப்பா நிச்சயமாக உனக்கு அதை நிறைவேற்றி தர காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய கோரிக்கைகளை நான் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டேன். அதனால் உன் மனதில் தோன்றுகின்ற குழப்பத்தை முதலில் நீ அகற்றிவிடு. உன்னுடைய வார்த்தைக்கு யாரும் இங்கு மதிப்பு கொடுக்கவில்லையே என்று நீ அதிகம் வருத்தப்படுகின்றாய். இதற்கெல்லாம் வருந்தாதே. உன்னுடைய நல்ல வார்த்தைகளை கேட்பதற்கு அவர்களுக்குத்தான் கொடுத்து வைக்கவில்லை என்பதனை அவர்கள் வெகு விரைவாக உணர்வார்கள். இங்கு நல்ல வார்த்தைகளை பேசுகிறவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்கள் வாழ்க்கையில் தேவையற்ற எண்ணங்களை விதைப்பவர்களையும் அவர்கள் வாழ்க்கையில் தேவையற்ற சிந்தனைகளை கொடுப்பவர்களையும் இவர்கள் பெரிதாக தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். அதனால் இது அவர்களுக்கான இழப்பு என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற நன்மைகளை மட்டுமே நீ கவனத்தில் கொள். உன்னிடம் யாரும் வந்து மீண்டும் கேட்க மாட்டார்கள். உன்னுடைய பேச்சை கேட்காமல் போனதை நினைத்து அவர்கள் ஒரு நாள் நிச்சயமாக வருத்தப்படுவார்கள். நீ உன்னுடைய கடமையை மட்டும் செய்து கொண்டே இரு. அதற்கான பலன் உனக்கு என்னவோ அது நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு தீங்கு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அதற்குரிய தண்டனையை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள். ஏன் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். நான் உன்னை தேற்றுவதற்காகவும் உதவிகள் செய்வதற்காகவும் எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய நம்பிக்கையும் உன் சாயப்பாவை ஒட்டியதாகவே எப்பொழுதும் இருக்கட்டும். உன்னுடைய எண்ணங்களை எப்பொழுதுமே இது போன்ற தீய மனிதர்களின் பேச்சை கேட்டு சிதறடித்து விடாதே. இப்பொழுது உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் தளர்ந்து விட்டது. இது சாயப்பா எனக்கு நன்றாக புரிந்ததனால்தான் நான் இப்போது உன்னை சுற்றி இருப்பவர்களை பார்த்து கோபம் கொண்டிருக்கிறேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்மேல் எந்த அளவிற்கு சோதனைகளை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இவர்கள் செய்கிற விஷயங்களை எல்லாம் கண்டு உனக்கு உண்மையிலேயே நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. நீ இதையெல்லாம் அனுபவிப்பது நம்முடைய விதி என்று நீ நினைக்கிறாய். என் செல்லமே, ஒன்றை புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற நிச்சயமாக உன் சாயப்பா நான் பாடுபடுவேன். இன்னும் விரைவில் உன் மனதில் இருக்கிற இந்த துக்கங்கள் எல்லாம் மாற வேண்டுமென்றே உன்னுடைய வாழ்க்கையை அழிக்கவும் உனக்கு துன்பங்களை கொடுக்கவும் நினைக்கின்ற இந்த மனிதர்கள் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி தானாகவே சென்று விடுவார்கள். உனக்கு கொடுத்த ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் அவர்கள் வேதனைப்பட்டு நிற்பார்கள் என்பதனை உன் சாயப்பா உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எப்பொழுதுமே எனக்கு நல்லது நடக்கும் என்ற உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டே இருக்கிற எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களும் உனக்கானதாக நடந்தேறி கொண்டிருக்கிறது. நல்லதையெல்லாம் உணர்ந்து நல்ல விஷயங்களை எல்லாம் புரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நீ தெளிவாக பெற்றிட எப்பொழுதும் மன வலிமையோடு போராடி கொண்டிரு. நீ எதிர்பார்க்கிற எல்லா விஷயங்களுமே உனக்கு இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய்.
இந்த மாற்றத்தை கண்டு என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதில் உன் மனதில் தெளிவாக இருந்து கொண்டே இருக்கட்டும். எதுவாக இருந்தாலும் என் செல்லமே முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. உன் சாயப்பா உனக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன். எப்படிப்பட்ட இன்னல்களும் சோதனைகளும் துன்பங்களும் உனக்கு யாரும் கொடுக்காமல் உன்னை நான் பார்த்து கொள்வேன். என் செல்லமே, இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில் மாறப்போகிறது. உன் சாயப்பா உனக்கு வாழ்க்கையில் நடத்தக்கூடிய உண்மையான ஆச்சரியம் இனிமேதான் என்பதை நீ தெரிந்து கொண்டாயல்லவா? இத்தோடு உன் மனதில் இருக்கிற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் வெளியேற வேண்டும். சாயப்பாவிடம் ஒரு விஷயத்தை வேண்டும் என்று நீ வேண்டி நின்று விட்டால் அப்பா உனக்கு எப்பொழுதும் அதை இல்லை என்று மறுக்க மாட்டேன். இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கிற செயலில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று அப்பா ஏற்கனவே உனக்கு நல்ல வாக்கினை தந்திருக்கின்றேன். வேண்டுமென்றே இங்கு நல்லபடியாக வாழ நினைக்கின்றவர்களை வம்பிழுத்து கொண்டிருப்பவர்கள் ஏராளம். அவர்கள் எல்லாம் அவர்கள் வழியிலேயே நீ விட்டுவிடு. எந்த வம்புக்கும் அவர்களிடத்தில் நீ ஒருபோதும் செல்லாதே. இவர்களையெல்லாம் இந்த சாயப்பா நான் நிச்சயமாக பார்த்து கொள்வேன் என்பதை நீ மறக்காதே. என் செல்லமே, உன் வாழ்க்கையில் உன் சாயப்பா இருக்கும்போது இனி உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. இனி அனைத்துமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.